सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்பன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயினுடைய தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள், மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வரல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம். உங்கள் அன்பான சொற்கள் பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை, அத்தியாயம் 5, ஓவி 106. அதன் பின் தினசரி வழக்கப்படி பாபா வந்து எண்ணெய் பிச்சை கேட்பார். எல்லோரும் கொடுக்க மறுத்தார்கள். ஓர் ஆச்சரியமான சம்பவம் நடந்தது. அவரது அன்றாட வழக்கப்படி பாபா எண்ணெய் கேட்கச் சென்றார். பிறகு எல்லோரும் வேண்டாம் என்றார்கள். யாரும் எண்ணெய் கொடுக்காததைக் கண்டு பாபா ஆச்சரியமடைந்தார். பாபா அமைதியடைந்து திரும்பிச் சென்றார். காய்ந்த வெள்ளரிக்காயை தண்ணீரிலே போட்டார். பாபா எண்ணெய் இல்லாமல் தீபம் ஏற்றுவார் என்ற வதந்தியானது தீர்வு மீது மக்கள் ரசித்துக் கொண்டிருந்தனர். மசூதியினுடைய குவளையிலே எண்ணெய் மிகவும் குறைவாக இருந்தது. பாபா சவ்வாவுடன் சண்டை போடுவார். பாபா அந்த எண்ணெயிலே தண்ணீரை கலந்து குடித்தார். இவ்வாறு சிறிது எண்ணெய் தடவிய பின் பாபா தூய நீரை எடுத்துக்கொண்டார். அவற்றிலே தண்ணீர் ஊற்றப்பட்டது மற்றும் காய்ந்த திரிகள் முற்றிலும் நனைந்தன. தடியால் நன்றாக கிளறிவிட்டார். என்ன ஒரு ஆச்சரியம்! அனைத்து விளக்குகளிலும் எண்ணெய்க்கு பதில் தண்ணீர் ஏற்றப்பட்டது. இதை பார்த்த வணிகர்கள் ஆச்சரியமடைந்து பாத்திரத்திலே விரல்களை வைத்தனர். பாபாவுக்கு எண்ணெய் கொடுக்காததற்கு அவர்கள் மிகவும் வருந்தினர். அணு எரிபொருள் இல்லாவிட்டாலும் விளக்குகள் இரவு முழுவதும் மசூதியிலே எரிந்து கொண்டே இருந்தது. பாபாவுக்கு தொல்லை விளைவித்ததாக மக்கள் வருத்தப்பட்டனர். அவரும் வருந்தினார். ஆனால் பாபாவிற்கு இது பற்றிய எந்த மனக்கசப்பும் இல்லை. அவருக்கு எதிரியோ நண்பனோ இல்லை. எல்லா உயிரினங்களும் அவரை அவ்வாறான உணர்விலே ஏற்றுக்கொண்டன. நீ சொல்கின்றாய், கவலை ஏதுமில்லை, உனது தாசன், நீ அவரை மிகவும் நேசிக்கின்றாய். அனைத்து பகவத் கிருபை பெற்ற மகான்களும் இதே போன்ற அற்புதங்களை செய்திருக்கின்றார்கள். ஸ்ரீ சாய் பாபா போன்ற அவதார பிரமுகர்கள் தடையை தாண்டி சித்திகளை அடைவதிலே எந்த இடையூறும் சிரமமும் சந்திக்கவில்லை. இத்தகைய நிகழ்வுகள் உயிர்களை காப்பாற்றும் நோக்கத்திற்காகவும் கடவுளின் ஸ்தாபனத்திலே நம்பிக்கையை அதிகரிக்கவும் மட்டுமே. எதிரியாக அல்லது நண்பனாக இருந்தாலும் சரி, அவருக்கு நிகர் யாரும் இல்லை. அனைத்து உயிரினங்களும் ஒன்றுதான். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।